சேலத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தியுடைய இல்லத்தில் தற்பொழுது ராகுல் காந்தி மற்றும் கனிமொழியுடனான சந்திப்பு என்பது நிறைவு பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை இரண்டு தலைவர்களும் இன்று நடத்தியுள்ளார்கள். எவ்வளவு தொகுதிகள் என்பது காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட வேண்டும், காங்கிரசினுடைய கோரிக்கை என்ன என்பது தொடர்பான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் இன்று நடைபெற்றதாகும். அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு எதிரான காங்கிரஸ் தலைவர்களுடைய அந்த கருத்துக்கள் என்பது ஏற்புடையதாக இல்லை. அதற்கான ஒரு அறிவுறுத்தல்கள், குறிப்பாக தேவையற்ற கருத்துக்களை முன்வைக்க கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் திமுக தரப்பிலிருந்து காங்கிரசுடைய தலைவர், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவரிடம் முன்வைக்கப்பட்டதாக தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 25 முதல் 30 தொகுதிகள் வரை வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்திருக்கும் நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. டெல்லியினுடைய ஜன்பத் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சோனியா காந்தியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி ஆகிய இரண்டு தலைவர்களும் பல்வேறு முக்கிய தகவல்களை, குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கனிமொழியிடம் கூறிய அறிவுறுத்தல்களையும் அவர் இன்றைய சந்திப்பின் பொழுது ராகுல் காந்தியிடம் தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது அங்கு நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டதால் நேற்று திமுகவுடைய தரப்பில் இருந்தும் அந்த ஒரு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக அதாவது இந்த காங்கிரசினுடைய அந்த தலைவர்கள் மட்டுமல்ல கூட்டணி தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைக்க கூடாது என்ற ஒரு தகவலை அவர்கள் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் மட்டுமல்லாமல் திமுக இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய தலைவர்களுக்கு கூட்டணி விவகாரத்தில் எந்த ஒரு தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்த நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி 2வது வாரத்தில் நடைபெற்ற காங்கிரசினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு கோரிக்கைகளை காங்கிரஸ் முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவினாலும் அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு உயர்மட்ட குழு என்பது டெல்லியில் இருந்து சென்னை செல்ல உள்ளதாக கூறப்பட்ட நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பு தற்போது டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி இடையே நடைபெற்றுள்ளது. சுசித்ரா, இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் இணைந்திருக்கிறார். ஷபீர், வணக்கம். இப்போ காங்கிரஸ் கூடுதலான தொகுதிகளை கேட்கிறாங்க. திமுக கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றின உங்க கருத்து என்ன? காங்கிரஸோடைய 2 கோரிக்கைகள் இருக்கிறது. ஒண்ணு, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அதுக்கப்புறம் கூடுதல் இடங்கள் பெற வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கும் போது அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னும் போது டெல்லியில் கூப்பிட்டு அனைத்து தலைவர்களையும் டெல்லியில் வைத்து தனித்தனியாக ராகுல் காந்தியும் அதே போல மல்லிகார்ஜுன கார்கே மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு கூட்டம் போட்டும் பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது அந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேச வேண்டாம், உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ போயிருந்த எல்லா தலைவர்களும், தமிழகத்துல இருந்து போயிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை ரொம்ப திடமாகவும் ரொம்ப தெளிவாகவும் அந்த கோரிக்கையை அவர்கள் தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஆட்சியில் பங்கு போன்ற மற்ற விஷயங்கள் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்றதுதான் தேசிய தலைமை இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு அறிவுரை. அதன் அடிப்படையில அவங்க அதுக்கப்புறம் பொதுவெளியில் இது குறித்து யாரும் பேச வேண்டாம் அப்படின்னும் போது அது பேசாமல் தவிர்த்து வந்தார்கள். ஆனால் சமீபத்துல உங்களுக்கு மறுபடியும் ஒரு சலசலப்பு சமூக வலைதளங்கள்ல உருவாயிருச்சு. மதுரையுடைய எம்எல்ஏ திரு தளபதி அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு மறுபடியும் அது கொஞ்சம் பெருசான ஒண்ணு. இது ஒரு பக்கம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக இடையே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பாஜக அவங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி என்ன கேட்கிறாங்க, அவங்களுடைய டிமாண்ட முடிக்காம
திமுக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வர்றது ஒரு சிரமமாக இருக்கிறது, ஒரு சிக்கல் என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதை பேசி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அவசரமும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியுடன் நேரடியாக சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஒரு கிளாரிட்டியையும் அதே போல இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசி ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது. அதனாலதான் இந்த சந்திப்பு என்பது நிகழ்கிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேமுதிக உள்ள வரேன் அப்படின்றாங்க திமுக கூட்டணியில. இப்ப காங்கிரஸ்க்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்றத அவங்க இறுதி செய்யாமல் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது முடிக்காம நீங்க தேமுதிக ரொம்ப நாள் நீங்க வெளியே வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னும் போது அது ஒரு விதமான ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாமகல திரு ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார், அவரும் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னும் போது அப்போ காங்கிரஸ்க்கான அந்த சீட் ஷேரிங் எவ்வளவு, என்ன தொகுதிகள், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று எவ்வளவு சீக்கிரம் பேச வேண்டுமோ பேசி முடித்து விட்டு அடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தொடங்க வேண்டும் அப்படின்றதுதான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே இது தலைமையிட்ட பேசினாதான் சரியா வரும், மற்றவர்கள் யார்கிட்டையும் பேசி இதை இப்படியே விட்டோம்னா இது வளர்ந்துகிட்டே போவோம், இந்த விரிசல் அப்படின்றது இன்னும் மேலும் பெருசாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறது அப்படின்னும் போது இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டமும் நடக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷபீர். இல்லத்தில் சென்று திமுக உடைய எம்பி குழு தலைவர் கனிமொழி அவரை சந்தித்திருக்கிறார். இதில் குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகாக தொடங்கும் என்று திமுக தரப்பில் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் எவ்வளவு இடங்களை கேட்க இருக்கிறது, அதே போல திமுக எவ்வளவு இடங்களை ஒதுக்க இருக்கிறது என்ற இந்த இரண்டு நிலைப்பாடுகளிலும் முரண்கள் இருக்குமா என்ற சந்தேகம் வலுவாக எழுந்திருக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் போன்ற சில கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன. அதே போல அதிகார பகிர்வு வேண்டும் என்ற தங்களுடைய நிலைப்பாட்டையும் தங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதே போன்று திமுக தரப்பிலும் காங்கிரஸ் குறித்த விமர்சனங்களை திமுக நிர்வாகி கோ தளபதி முன்வைத்திருந்த நிலையில் அதுவும் சர்ச்சையாக இருந்தது. இந்த அதிகார பகிர்வு சார்ந்த காங்கிரசினுடைய முக்கிய நிர்வாகிகளின் அந்த தொடர் கோரிக்கைகள் என்பது ராகுல் காந்தியின் அவருடைய அறிதலோடு முன்வைக்கப்படுகிறதா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்திருப்பது என்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல தேர்தல்களாக நீடித்து வரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை என்பது நீடித்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அதில் உடன்பாடு எட்டக்கூடிய சூழல் முந்தைய தேர்தல்களிலும் இருந்திருக்கிறது. அப்படியான ஒரு சூழல் அதை தாண்டி இந்த அதிகார பகிர்வு என்பதும் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் காங்கிரஸ் முன்வைக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக இங்கு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் கிரீஷ் சோடங்கர் அதனை முழுமையாக மறுத்துவிடவும் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தை விரும்பத்தான் செய்வார்கள் என்ற அந்த ரீதியில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் அப்படியான ஒரு கோரிக்கை வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது போன்ற சூழல்களும் அது சார்ந்த பேச்சுக்களும் தொடங்கிய போதே தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகாக காங்கிரஸ் தரப்பில் இந்த கோரிக்கைகள் இந்த பேச்சுக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் கூட அந்த கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை போன்ற கருத்தை தான் திமுக தரப்பு நிர்வாகிகள் அமைச்சர்கள் முன்வைத்து வந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். இப்படியான ஒரு சூழல்ல தான் அந்த வலியுறுத்தலை காங்கிரஸ் இன்னும் தீவிரப்படுத்துமா, அதை திமுக விரும்பவில்லை என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்திருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சார்ந்த பார்வை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ நேரடியாக ராகுல் காந்தியை திரும்ப கனிமொழி போய் சந்திக்கிறாங்க. இது இந்த கூட்டணியில
இது திமுக உடன்பாடு, அதாவது உடன்படிக்கைக்கு வர இயலாத அந்த அதிகாரத்தில் பகிர்வு போன்ற அந்த கோரிக்கைகளை முற்றுப்புள்ளி வைக்குமா, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இந்த சந்திப்புக்கு பிறகு? இல்ல, அந்த மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க சில பேரு. ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு அது அந்த முரண் கூர்மை அடைஞ்சது மதுரை தொகுதி தொடர்பாக வந்த ட்வீட்டும் அதற்கு திமுக இருந்து தளபதியினுடைய எதிர்வினையும் தான் முக்கியமான பிரச்சனையா இருந்தது. அதுக்கு ஒரு கேக் ஆர்டர் திமுக இருந்து போட்டாங்க. எலெக்ஷன் அலையன்ஸ் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக யாரும் பேசாதீங்க வெளியில அப்படின்னு. அதோட அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி இது போன்ற நெருடல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காக போயிருக்கலாம். ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கிற வரைக்கும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதுக்கு கிடைக்காம இருந்தால் மட்டும்தான் அதை பற்றிய பேச்சே வரப்போகுது. அதனால அந்த அந்த அது போன்ற பிரச்சனைகள் ஒரு இஷ்யூவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஜென்ராம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை. வணக்கம் சார். கனிமொழி ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. இந்த தொகுதி பங்கீடு என்பதற்கான அடிப்படையாக இந்த சந்திப்பை பார்க்கலாமா? இல்லை, இது இயற்கையான கூட்டணி, இயற்கையான சந்திப்பு. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்போதும் ஒரு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்கள் பேசுவதும், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒரு குழு அமைத்து நாங்கள் பேசுவதும் இது சாதாரண வாடிக்கையான நிகழ்வு தான். நாங்களும் கடந்த மாதம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து எங்களுடைய குழு பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சார், இப்போ கிரீஷ் சோடங்கர் பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சில நாட்களாக காத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்க ஒரு சூழல்ல ராகுல் காந்தியை கனிமொழி சந்திப்பதற்கான காரணம் என்ன? இந்த பேச்சுவார்த்தை குழுவில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அது சார்ந்து அவரோடு ஆலோசிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? அது குழு போயிட்டு பேசியிருக்கோம். அவங்க தன்னுடைய நிலைப்பாடை தலைவர் ராகுல் காந்தி கிட்டையும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கிட்டையும் மேடம் சோனியாஜி கிட்டையும் சோனியா காந்தி சொல்லுவாங்க. இது எப்பவுமே இயற்கையான நடைமுறையை தான் பேசுவது. அன்பு முதலமைச்சர் ஏதாவது தகவல் சொல்லி இருப்பார், அந்த தகவல் கருத்துக்கள் பரிமாற்றம் தொடர்ந்து நடக்கும். இதுக்கும் சாதாரணமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுக்கு குழு போட்டாங்க, குழு போட்டு பேசுறாங்கன்றதுக்கெல்லாம் தொடர்பு கிடையாது. நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவர்களும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நல்ல தீர்வை 2 பேரும் சேர்ந்து எட்டுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதிகார பகிர்வு என்பது சார்ந்த கோரிக்கைகள், அதே போன்று கூட்டணியில என்னென்ன கோரிக்கைகள் எந்தெந்த தொகுதிகளை கேட்கறது அப்படின்ற அந்த விஷயங்கள் தொடர்பாகவும் இந்த சந்திப்புல பேசப்படுமா சார்? இல்ல, அது எது பேசினாலும் எங்க அகில இந்திய தலைமையை முடிவு எடுத்தோம். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். நன்றி திரு செல்வ பெருந்தகை, இணைப்பில் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. ராகுல் காந்தி மற்றும் கனிமொழியினுடைய சந்திப்பு டெல்லியில் நடைபெற்று வருகிறது. 30 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு வழக்கமான சந்திப்பு என்ற கருத்தை திரு செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த சந்திப்பிற்கு பிறகாக, அதாவது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக தொடங்க இருக்கிறது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அதனையொட்டி கனிமொழியினுடைய இந்த ராகுல் காந்தி சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் திமுகவை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இந்த கூட்டணி நீடித்து வந்தாலும் கூட இந்த முறை தாவேக என்ற அந்த கூட்டணிக்குள் செல்ல வேண்டும் என்ற சில கருத்துக்களை காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் திரு செல்வ பெருந்தகை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புகளின் போது தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தியினுடைய மற்றும் கனிமொழியுடைய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். இது அதிகாரப்பூர்வமாக இது கூட்டணி சார்ந்தோ அல்லது தொகுதி பங்கீடு சார்ந்த சந்திப்பு இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அந்த பார்வையை நம்மளால தவிர்த்திட முடியுமா? அதுல
நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு உறவு சிக்கல் இருப்பதாக தொடர்ந்து ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய சந்திப்பு என்பது நிச்சயமா ஒரு இதை வந்து நம்ம நிராகரித்து விட முடியாது. அதற்கான ஒரு அச்சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கூட காலையில தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை எச். ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் எங்களோடு கூட்டணிக்கு வரணும், தாவேகா அழைப்பு இருக்கிறது, அதன் பேர்ல வரணும் என்றெல்லாம் அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த சூழல் நடக்கூடிய சந்திப்பு இது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ச்சியாக 2 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இன்னொன்று, கூடுதல் சீட்டு. அதுல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கிற்கு வாய்ப்பில்லை என்று திமுக பல வகைகளிலும் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு என்பது கூடுதல் சீட்டு தான். அதற்காகத்தான் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு குழுவை அமைத்தார்கள். கிரீஷ் சோடங்கர் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தகி அவர்கள் இருந்தாரு. காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேரை உள்ளடக்கின ஒரு குழுவை அமைத்திருந்தாங்க. பட் அவர்கள் குழுவை அமைத்து 2 மாதங்கள் ஆகியிருந்த போதும் கூட திமுக தரப்புல இருந்து எந்த குழுவுமே அமைக்கல. அந்த குழுவினர் போய் ஃபார்மலா போய் முதல்வரை பார்த்து விட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். அந்த சந்திப்பு அந்த அளவோடு நின்று போனது. சோ அதனாலதான் இவ்வளவு தொடர்ச்சியான விமர்சனங்கள். ஒருவேளை திமுக கொஞ்சம் ஆரம்பத்திலேயே அவர்கள் குழு அமைத்த போதே, ஏன்னா அவர்கள் தேர்தலுக்கு காலம் இருக்கிறது என்பதனால திமுக மௌனம் காத்தாங்க. இப்ப அந்த குழுவை அவர்கள் அமைக்காமல் இருந்த சூழல்ல தான் இன்று இந்த சந்திப்பு என்பது இது தொடர்பான பல யூகங்களுக்கு, பல சந்தேகங்களுக்கு, பல கேள்விகளுக்கு இடைக்காலமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சாமிநாதன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.